ஹாய். ஆலங்குடி அப்புறம் ஆலங்குடியை சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே நீங்க டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை நீங்க செய்தியா மாத்தணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆலங்குடியை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தானு தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பொற்பனைக்கோட்டையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். வேப்பங்குடி ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று அந்த பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறக்க வந்த அமைச்சரை சந்தித்து தங்கள் பகுதியில் உப்பு நீராக இருப்பதாகவும், ஆகவே சுத்தமான குடிநீருக்காக ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மக்களின் அடிப்படை தேவையை உணர்ந்த அமைச்சர் அவர்கள் உடனே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு 24 மணி நேரத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். பிறகு மக்களை சந்தித்த அமைச்சர், நேற்று நீங்கள் என்னிடம் கோரிக்கை வைத்தீர்கள், இன்று உங்களுக்கான பணி தொடங்கிவிட்டது. நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இது போன்ற மக்கள் நல திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்த அடுத்த நொடி அங்கிருந்த பெண்கள் அனைவரும் கரவோசை எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வேப்பங்குடி ஊராட்சி இருக்கின்ற அனைத்து பகுதிக்கும் இணைக்கிற அளவுக்கு இது ஆழ்துளை கிணறு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது அத்தனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு சாதித்த சாதனை என்பதை மறந்துவிடுகிறார். தங்களது கோரிக்கையை உடனே நிறைவேற்றிய அமைச்சர் சிவ வி மெய்யநாதனுக்கு பொதுமக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.